Hi friends, welcome back to my channel. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அதனால் 1 வீக் ஆகிடுச்சு ஷிஃப்ட் ஆகி. ஆனால் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடுச்சு, அதனால தான் வீடியோவே எடுக்கலை. இப்போ தான் என்னுடைய டெய்லி ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே. காலையிலேயே பாப்பாவுக்கு எல்லாத்தையுமே சமைச்சிட்டேன். சாதம், ஸ்வீட் கார்ன், ரசம், சாம்பார், முட்டை அவிச்சு வச்சுட்டேன், வாழைக்காய் வறுவல் செஞ்சு முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறமா என்னுடைய கிச்சன் எல்லாத்தையுமே காலையில் சமைச்ச உடனே எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு பாப்பாவை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிச்சனையே நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய கிச்சன் இருக்கும். மீதி எல்லாமே வீடு ஷிஃப்ட் பண்ண அப்போயே நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே தான் என்னுடைய கிச்சன் வச்சுருக்கேன். மேலே எப்படி என்னுடைய கிச்சன் இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இங்கேயும் கிச்சனை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த செல்ஃப் ஃபுல்லாமே மேலே கொஞ்சம் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னும் டஸ்டிங் பண்ணிட்டு டீப் க்ளீன் எல்லாம் பண்ணல, வெறும் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணேன். ஸோ கீழே இருக்கிற இந்த டஸ்ட்டுக்காக ஈர துணியை வச்சு எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். டஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். மேலே வேறு இருக்கிற பாத்திரம் அப்புறமா மளிகை சாமான் எல்லாமே மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஓவரால் கிச்சன்னு இவ்வளோ. இது ஃபுல்லாட்டுமே க்ளீன் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம். அது பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.